Hi, hello friends, welcome back to our channel. நீங்க பார்த்திருக்கிறது விமல் ஜெனி. இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Zomatoல ஒரு சூப்பரான ஆஃபர் ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க Zomatoல வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வந்து வர்க் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தங்குற இடமும் ஃபுட்டும் வந்துட்டு இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க ரெண்டல் பேஸ்ல. ப்ளஸ் உங்கள்ட்ட பைக் இருந்துச்சுனா ஓன் பைக்ல வரது ரொம்பவே பெட்டரா இருக்கும். இல்ல உங்கள்ட்ட பைக் இல்ல அப்படினா கூட பைக்கும் வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. சோ இது எல்லாமே ரெண்டல் பேஸ்ல பண்ணி தராங்க. ப்ளஸ் வந்து நியூவா ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் ஒன்னு வச்சிருக்காங்க. அந்த ஆஃபர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றவங்களுக்கு இப்போதான் நியூவா ஜாயின் பண்றீங்க வெளியூர்ல இருந்து இந்த சென்னைக்கு வந்து ஜாயின் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு 1 மந்த் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான ஃபுட்டும் அகாமடேஷன் அந்த ரூம்க்கான ரெண்டும் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃப்ரீயா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சோ அடுத்த மாசத்துக்கு நீங்க ரெண்டல் கொடுத்து இதுல வந்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணி வர்க் பண்ற மாதிரி இருக்குங்க. சோ இந்த ஆஃபரை எப்படி வந்து கிராப் பண்ணனும் யார்கிட்ட போய் கான்டாக்ட் பண்ணா இந்த ஆஃபர்ல உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல தெளிவா பார்த்தறலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்டே வருவோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த டெலிவரி ஒர்க்லயே பாத்தீங்கன்னா Zomato வந்து கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு ஏர்னிங்ஸ் தரும். சோ நீங்க மத்த ஊரை காட்டிலும் சென்னையில நல்லாவே இந்த Zomatoல ஏர்ன் பண்ண முடியும். இந்த Zomato டெலிவரி ஜாப்ல ஜாயின் பண்ண உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தறலாம். ஆதார் கார்டு, பான் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்களோட பைக், உங்களோட லைசென்ஸ், ப்ளஸ் பாத்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஜாப்ல ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இப்போ ஒரு ஆஃபர் தராங்க அப்படி சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ வெளியூர்ல இருந்து வர்றீங்க அப்படிங்கும்போது இந்த நீங்க வெளியூர்ல இருந்து வந்து ஒரு ஜோனை செலக்ட் பண்ணி அந்த ஜோன்ல எங்க வந்து ரூம் கிடைக்கும் அப்படி சொல்லி அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கு வந்து நீங்க பே பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரூமை எடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த Zomato இல்ல Swiggy இல்ல எந்த ஒரு டெலிவரி ஜாபா இருந்தாலும் அந்த ஜாபை சூஸ் பண்ணி அதுல ஐடி கிரியேட் பண்ணி வர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வெளியூர்லேருந்து வரும்போது நம்ம வந்து இந்த ஃபுட்டுக்கான இடமும் நம்ம தங்குறதுக்கான இடமும் சூஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். இந்த Zomatoல பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஃபெசிபிலிட்டி பண்ணி தராங்க. நீங்கள் வெளியூரில் இருந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இவங்களே வந்துட்டு உங்களுக்கான ரூமும் தங்குறதுக்கான இடத்த வந்து சூஸ் பண்ணி இந்த ஜோனில் வேகன்சி இருக்கோ அந்த ஜோனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை வந்து இதில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. பொதுவாக டெலிவரி ஜாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது, ஏர்னிங்ஸும் நல்லாவே வருங்க, ஆர்டர் ஃப்ளோவும் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மற்ற ஊர் கம்பேர் பண்ணுறதை காட்டிலும் சென்னையில் அதை விட நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும், ஆர்டர் நல்லாவே வரும். ஸோ உங்கள் ஊரில் வேலை இல்லை, நீங்கள் வந்து இப்போ புதுசாக வேலை தேடிட்டு இருக்கீங்க, சென்னையில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த Zomato இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாங்க. உங்கள்கிட்ட பைக் இல்லைனா கூட பைக்கும் ஏற்பாடு பண்ணி தராங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பைக் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் பைக்கில் வரது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஓன் பைக்கில் நீங்கள் நிறைய நேரம் ஒர்க் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டிலாம் வந்துட்டு Zomatoல இருந்து ஏற்பாடு பண்ணி தராங்க. இது இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு ஆஃபரும் தராங்க. நியூவாக இப்போ நீங்கள் Zomatoல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான ஃபுட்டுக்கான காசும் ரெண்டலுக்கான காசும் அவங்களே பே பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஏற்பாடு பண்ணி தந்துருவாங்க. நீங்கள் அடுத்தடுத்த மாதத்துக்கு ஃபுட்டுக்கான காசும் ரெண்டலுக்கான காசும் கட்டினா போதும் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு ஃப்ரீயாகவே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு ஆஃபரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இவங்க தான் வந்துட்டு இந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணி விடுறாங்க. நீங்கள் இதில் எவ்வளோ பேர் வந்துட்டு சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆஃபரில் வந்துட்டு ஃபெசிலிட்டி பண்ணி தருவாங்க. ஸோ வந்துட்டு இவங்களை உடனே கான்டாக்ட் பண்ணி இந்த வேலையில் ஜாயின் பண்ணுங்க. Zomatoல ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் சென்னையில் Zomatoல ஏர்னிங்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். பர் டே வந்து ஒரு 800 இருந்து 1200 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். சாட்டர்டே சண்டேல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 இருந்து 1500 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுங்க. ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே அச்சீவ் பண்ணி நீங்கள் வந்து சூப்பராக இதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரியான உங்கள்ட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, உங்கள்ட்ட ஓன் பைக் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லி இதில் வந்து அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க எந்த ஜோனில் வந்துட்டு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஐடி போட்டு தருவாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே இவங்கள்ட்ட ஃபுட்டுக்கான காசு இந்த ரெண்டலுக்கான காசு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ வந்துட்டு வாடகை நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ரூமுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ உங்கள்கிட்ட பைக் இல்லாட்டி கூட இவங்க பைக்கும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. பட் பார்த்தீங்கன்னா பைக்கும் ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் அவங்களோட ஸ்டாக் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பைக்கும் கிடைக்குங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது உங்கள்கிட்ட ஓன் பைக் இருந்துச்சுன்னா உங்களோட ஓன் பைக்கே கொண்டு வந்து இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பைக் தான் வேணும் அப்படின்னா பைக்கு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டாக 1500 கட்டுற மாதிரி இருக்குங்க. 1500 கட்டி பைக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீக்லி அதுக்கு வந்து ரெண்டல் கொடுத்து இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சென்னைக்கு வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆஃபரை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான ரூம் ரெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட ஓன் பைக் இருந்தால் உங்கள் ஓன் பைக் கொண்டு வந்து இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். இல்லை எங்கள்கிட்ட ஓன் பைக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பைக் வந்து இதில் வந்து டெபாசிட் 1500 கட்டி அந்த பைக் வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு மந்த்துக்கும் இதுக்கான ரெண்டல் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் தான் ஃபுட்டும் அகாமடேஷனும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் வந்துட்டு அதுக்கு ரெண்டல் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
நீங்கள் வந்து இதில் மாதம் மாதம் ரெண்டல் கொடுத்துக்கலாம், இல்லை வீக்லி கொடுத்துக்கலாம். இவங்களை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து அந்த ரெண்டலுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இபைக்கான ரெண்டல் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும், ஃபுட்டுக்கான ரெண்டலும் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தங்குறதுக்கான ரெண்டல் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போது மற்ற ஊர்களில் இருந்து சென்னை மாதிரி ஊருக்கு வேலைக்கு வரோம், நம்மளோட ஹோம் டவுனை விட்டு வேறு சிட்டிஸ்க்குலாம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நாம் ஃபுட்டுக்கான காசும் நம்ம தான் கொடுத்தாகணும். நம்ம வந்துட்டு நமக்கான ரூம்க்கான ஃபெசிலிட்டிக்கும் அந்த ரூம்க்கான ரெண்ட்டும் நம்ம கொடுத்தா ஆகுங்க, வாடகையும் நம்ம கொடுத்தா ஆகணும். ஸோ இவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு மாதத்துக்கு மட்டும் ஃபுட்டும் அதுக்கப்புறம் உங்களோட ரெண்டலுக்கான காசும் ஃப்ரீயாக வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம், யாரையுமே தெரியாது, நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு ரூம் அரேஞ்ச் பண்ணுறது, ஃபுட்டுக்கு எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு அலைச்சலே உங்களுக்கு தேவையில்லை. இவங்களை கான்டாக்ட் பண்ணால் ஜொமேட்டோலேருந்து இவங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணி தந்துடுவாங்க. ஈஸியாக ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃபரில் கிராப் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியுங்க. இபைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் இருக்கும். ஸோ அதனால் முன்னாடியே வந்துட்டு இந்த வீடியோ பார்த்த பிறகு உடனே நீங்கள் கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி ஜாயின் பண்ணால் தான் நீங்கள் இந்த ஃபெசிலிட்டியில் இபைக் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா வாங்கிக்க முடியும். இபைக் வந்து கொடுத்து முடிச்சுட்டாங்க, இப்போ வந்து அவங்கள்ட்ட இபைக்கே ஒரு 100 தான் இருக்குது, 150 தான் இருக்குது அப்படின்னா 150 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா அவங்களால உங்களுக்கு இபைக் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா, வெளியூரில் வந்துட்டு வேலை இல்லை, நீங்கள் சென்னையில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை தேடிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணிடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்து வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த சூப்பர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.